பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அநேக பேர் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர், நான் முயற்சி பண்ணுறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, என் வழி வாய்க்கவே மாட்டேங்குது பாஸ்டர். நான் எதை முயற்சி பண்ணாலும் தடை வருது, நான் எந்த காரியத்தை பண்ணினாலும் என் வாழ்க்கையில் அதுக்கான காரியம் ஜெயமாய் முடிய மாட்டேங்குது. இயல்பாக சொல்லணும்னு போனால் நான் எதை தொட்டாலும் அது விலக மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னு அநேக பேர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, அது வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், நான் எதை செஞ்சாலும் அது வாய்க்கவே மாட்டேங்குது பாஸ்டர், அது நடக்கவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடை என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அநேக பேர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்காக தான். அல்லேலூயா. வேதம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட வழியை ஒப்பு கொடுத்தா போதும், கர்த்தர் அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமே. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஏசப்பா நான் இந்த வேலையை செய்ய போறேன், இந்த தொழிலை செய்ய போறேன், இந்த ஊழியத்தை செய்ய போறேன், மக்கு சித்தமா இருந்தா வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். முதலாவது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக தேவ சமூகத்துல வைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீங்க தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது அதுக்கு விரோதமாய் பிசாசானம் எழும்பும் பொழுது ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னா இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் இப்படி என்ன பண்ணாது, இதை செய்ய விடாது, தடை பண்ணும். ஆனா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன். என் தேவ பிள்ளைகளே, உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. ஒப்புவித்துட்டு அடுத்து என்ன செய்யணும்? காத்துடுங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் அதற்கான ஒரு அடையாளத்தை கேளுங்க. எசப்பா இந்த காரியத்தை செய்யட்டுமா வேண்டாமா, அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க எசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை தருவார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். இன்றைக்கும் கூட என் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எந்த வழிகள் உங்க வாழ்க்கையில சரியா வரலையோ அது எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பா ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நாமே இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க வழியெல்லாம் போடுங்க. அது ஊழியமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். கர்த்தர் சம்பத்தில் ஒப்பு கொடுப்போம். அடையாளத்தை வாங்கிக் கொள்வோம். கிதியோனை போல அடையாளத்தை கேட்போம். அல்லேலூயா. கண்டிப்பாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்மளுக்காக ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனை வாய்க்க பண்ணுங்கப்பா. வேதம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, ஜெயத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless.